குறுகிய காலத்தில் நம்முடன் பழகியிருந்தாலும் ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்து நம் மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே வருகை புரிந்துள்ள மதிப்புக்குரிய துணை காவல் கண்காணிப்பாளர் ஐயா வேலு அவர்களை மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, பல்வேறு மாவட்டத்திலிருந்து தமிழ்நாட்டின் தலைமையிடத்திற்கு வந்திருக்கின்ற என் அருமை மாணவ செல்வங்களே, ஓடி விளையாடு என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் பள்ளி மாணவர்களை சிறு வயதிலிருந்தே விளையாடுவதற்கு ஊக்குவித்து அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கின்ற அருமையான குழுவினரே, அதை வழிநடத்துகிற ஒவ்வொரு அங்கத்தினரே, உங்கள் அனைவருக்கும் இந்த கால வேளையில் எனது மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, நானும் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவன். உங்களுக்கெல்லாம் கிடைத்த இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் உங்கள் மாவட்டத்திலிருந்து சென்னையின் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையை இந்த வயசுலேயே வந்து எட்டி பார்த்துட்டீங்க. இந்த ஓடி விளையாடு பாப்பா என்கிற ஓடி விளையாடு என்கிற இந்த அமைப்பு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எனவே அதற்கு நீங்கள் முதலாவது நீங்கள் அதில் சந்தோஷப்பட வேண்டும். நான் +2 முடிச்சுவிட்டு சென்னையில் தான் பச்சையப்பன் கல்லூரியில் தான் காலேஜ் படித்தேன். கல்லூரி வாழ்க்கையெல்லாம் பல்வேறு சூழ்நிலையில் அன்றைக்கு பல வறுமை, பல விதமான தடைகள், அதன் மத்தியில் சென்னையில் வந்து பகுதி நேரமாக நான் வேலை பார்த்து கொண்டு பல்வேறு வேலைகளை, சின்ன சின்ன வேலைகளாக கிடைக்கிறதெல்லாம் வேலை பார்த்து கொண்டே நான் பச்சையப்பன் கல்லூரியில் BA படித்தேன். அப்புறம் B.Ed படித்தேன். தமிழ் ஆசிரியராக கொஞ்ச நாள் இருந்தேன். இப்பொழுது உங்கள் மத்தியில் நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் நான் இருந்துட்டு இருக்கிறேன். இதை எதற்கு சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு அந்த வாய்ப்பு அன்னைக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கெல்லாம் மிக எளிதாக, லகுவாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஓடி விளையாடு என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிக எளிதாக உயர்ந்த இடத்திற்கு அடைய முடியும் என்பதை நீங்கள் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் படிக்கிற போதெல்லாம் அந்த PT பீரியட் வரும், ஒரு வாலிபால் தான் இருக்கும். யாராவது ஒழுங்காக விளையாடுறவங்களுக்கு மட்டும் அதை விளையாடுவாங்க, மற்றவங்களை தொட கூட விட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் மிக எளிதாக, பரவலாக, திரளாக, எங்கே போனாலும் உங்களுக்கு விளையாடுவதற்கு அனைத்து வசதிகளும் இன்றைக்கு மிக எளிதாக கிடைக்கிறது. எனவே அந்த உடற்பயிற்சி நீங்கள் விளையாட்டு என்பது சிறு வயதிலிருந்தே நீங்கள் நன்றாக விளையாடும் போது, விளையாட்டிலே உங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்கள் உடல் வலிமை பெறுகிறது, மனம் வலிமை பெறுகிறது. விளையாட்டிலே கவனம் செலுத்தும் ஒரு மாணவன் உலகில் எந்த தீங்கான பழக்கத்திலும் அடிமையாக மாட்டான். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை தரமானதாகவும் ஒளிமயமானதாகவும் மாற்றுகிற வல்லமை விளையாட்டுக்கு உண்டு. அதைதான் பாரதியார் அன்று அன்னைக்கு கனவு கண்டார். ஏற்கனவே ஐயா பேசும்போது அதை சொன்னார். அவருடைய கனவு இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறது. அந்த பாட்டிலே அந்த சொல்லும்போது, ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என்று சொல்லி ஒரு குழந்தையை வையாதையே பாப்பா என்று சொல்லி எதற்காக அது சொன்னார்னா, அவர் சொன்னது போல அத்தனையும் அதில் இருக்கு. நீங்கள் ஓடி விளையாடும் போது உங்கள் உடல் ஆரோக்கியப்படும், மனம் ஆரோக்கியமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு வலிமையான சந்ததியாக இன்றைக்கு காணப்படுவீர்கள். அது உங்களுக்கும், உங்கள் வீட்டிற்கும், உங்கள் நாட்டிற்கும் ஒரு வலிமைகளை சேர்க்கும் என்பதினாலே ஓடி விளையாட சொன்னார். அதே போல நீங்கள் ஓய்ந்திருக்க கூடாது. ஓய்வு என்பது இப்பொழுது 60 வயசுக்கு மேலே தான் வேலை செய்கிறவங்களுக்கு ஓய்வு. அதனால் நீங்கள் ஓயக்கூடாது என்பதை இப்போ சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்கிறார். ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படி என்று சொல்லி, நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டாம் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை உழைக்க வேண்டும், நீங்கள் உயர வேண்டும் என்ற தத்துவத்தை சுருக்கமாக
தெளிவாக பரந்த ஒரு கருத்து மிக சுருக்கமாக சொல்லி விளக்கி இருக்கிறார். அதே போல கூடி விளையாட வேண்டும். ஏற்கனவே ஐயா சொன்னது போல அந்த ஒற்றுமையினுடைய அவசியத்தை அந்த வரியிலே வலியுறுத்துகிறார். ஒரு குழந்தைய வையாதே பாப்பா என்ன, யாருமே நீங்கள் திட்டக்கூடாது, யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, யாரையும் சடான நம்ம கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கையினுடைய அத்தனை தத்துவத்தையும் அந்த 4 வரியில உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்களை எந்தெந்த விளையாட்டிலே நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்களோ அதை உங்களை ஊக்குவித்து உங்களுக்கு பெற்று கல்வியிலும் விஞ்ஞானத்திலும் பல்வேறு துறையிலும் நீங்கள் எதிர்காலத்திலே சிறந்து விளங்க என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சிங்க ஐயா. ஸோ பாரதியின் கூற்றுக்கிணங்க ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று கூறி அத்தனை மாணவர்களையும் உற்சாக